தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தமிழ் வளர்ச்சித்துறை வந்து நம்ம செயல்பாட்டில் கொண்டு வந்து நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா வந்து பள்ளிக்கல்வித்துறையில தமிழ் அதிக அளவு வந்து ஃபெயில் ஆகிறத நம்ம பாக்குறோம். ஈவன் வந்து ஆசிரியர்கள் தகுதி தேர்வுகளே வந்து தமிழ்ல அதிக அளவு ஃபெயில் ஆகிறத நம்ம பாக்குறோம். அந்த தமிழ் வளர்ச்சித்துறை சரியான முறையில செயல்பாட்டில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்? தமிழ் வளர்ச்சித்துறை மாண்புமிகு முத்தமையா கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு அதை முன்னெடுப்பு எடுத்தார்களோ அதே அளவு அதை விட இன்னும் கூடுதலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதுவரை வரலாற்றில் தமிழ் வளர்ச்சித்துறையில கூட நம்முடைய தமிழ் படித்த இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது. இப்பொழுது நம்முடைய உதவி இயக்குனர் பணியிடத்திற்கு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு 13 பேர் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் இன்றைக்கு பயிற்சியில் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊக்கப்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு பணியில் சேருவதற்கும் தமிழுக்கு படித்திருக்க வேண்டும் என்கிற குறைந்தது 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் என்கிற வகையிலான தமிழ் வழி கல்வி படித்திருக்க வேண்டுமான உத்தரவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முடிந்தளவு இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பள்ளிகளுக்கும் உதவி செய்து வருகிறோம். இன்றைக்கு திருக்குறளை முன்னெடுத்து திருக்குறள் வாரம் என்கிற வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரியில் அறிவித்தார்கள். அதுவும் இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் தனியார் பள்ளியில் படிக்க வேண்டும், மத்திய கல்வி பள்ளியில் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்திலே கொண்டு போய் தனியார் பள்ளியிலே அங்கே விடுகிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கை பள்ளி கல்வியில் பல்வேறு சீர்திருத்தங்களை எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலை சிற்றுண்டி ஏழை எளிய குழந்தைகள் படிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அவர்களுக்கு படிக்கிற பல குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்குவதால் இன்றைக்கு நம்முடைய அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளி நகராட்சி பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இடையில் ஒரு 10 ஆண்டு காலம் ஏற்பட்ட தொய்விலே தான் நிர்வாகத்தை சீர் செய்வதற்கு எங்களுக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் குறைந்தது தேவைப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. எனவே விரைவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வரக்கூடிய தேர்தல் வர இருக்கிற நிலையில் அதற்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பார். கழகம் 7வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்கும். ஏற்பட்ட தொய்வை தமிழ்நாட்டில் நிச்சயமாக செய்யும். எப்படி பொருளாதார வீழ்ச்சியை இருந்தது, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையில் 11.1% என்கிற வளர்ச்சியை பெற்று மாநில இன்றைக்கு தேசிய அளவில் நம்முடைய தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. பல்வேறு வகையில் இன்றைக்கு நம்முடைய விவசாயத்திற்கென்று தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இன்றைக்கு பல்வேறு உற்பத்திகள் அதிகரிக்கப்பட்டு நெல் போன்ற விளை பொருட்கள் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது அதிக அளவில். எனவே மற்ற மாநிலத்தை காட்டிலும் நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக தேர்வு கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 5 ஆண்டு கால ஆட்சியில் மீண்டும் ஒரு சிறப்பான இடத்தை நம்ம தமிழ்ல பெயர் பலகை முழுமையா வந்து செயல்படுத்திட்டோமா? இன்னும் முழுமையாக இல்லை. நாங்கள் அதை ஏற்கனவே நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையும் தொழிலாளர் துறையும் உயர் அதிகாரிகளை வைத்து நாங்கள் 2 அமைச்சர்கள் அமர்ந்து பேசியிருக்கிறோம். அதற்கான வணிகர்கள் சங்கங்களை கூப்பிட்டு அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம். அவர்களும் ஒத்துழைத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் படிப்படியாக அவருடைய சட்டப்படி என்பதை விட படிப்படியாக அவருடைய மனப்பூர்வமாக ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலையும் தமிழ் வளர்ச்சித்துறை வெற்றி காணும். தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் மோடி அமித்ஷா வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுடைய அரசியல். அதான் முக்கியத்துவம். தேர்தல் வருகிற போது நீங்களே சொல்லிட்டீங்க, அதுக்கு பதில் அதிகாரம்.